வணக்கம் ராஜேஸ்வரி. கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவைச் சேர்ந்தவர் ரேணுகாசாமி. இவர் பிரபல கன்னட திரைப்பட நடிகர் தர்ஷனின் ரசிகர் ஆவார். இவர் இதே கன்னட திரைப்பட நடிகர் தர்ஷனின் அவர் திருமணமாகி விஜயலட்சுமி என்ற மனைவி உள்ள நிலையில் பவித்ரா கவுடா என்ற நடிகையுடன் நெருங்கி பழகியுள்ளார். இது அவரது ரசிகரான ரேணுகாசாமிக்கு பிடிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து ரேணுகாசாமி தனது செல்போன் மூலம் பவித்ரா கவுடாவுக்கு சில ஆபாச மிரட்டல் SMS-களை அனுப்பியார். இதனால் கோபமடைந்த தர்ஷன் மற்றும் அவரது கூட்டாளிகள் பவித்ரா கவுடாவிடம் பவித்ரா கவுடா சொல்லும்படி கேட்டு ரேணுகாசாமியை கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொலை செய்தனர். இந்த கொலை குற்றச்சாட்டில் பவித்ரா கவுடா என்ற பெண் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு தற்போது பரப்பன சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார். A2 A3 என்று தர்ஷன் மற்றும் அவரது கூட்டாளிகள் அனைவரும் பரப்பன சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பெங்களூரு பரப்பன சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள நடிகர் தர்ஷனை பார்ப்பதற்காக தினசரி ஏராளமான அவர் ரசிகர்கள் மற்றும் VVIPகள் வந்து செல்கின்றனர். இது ஒருபுறம் இருக்க, இதே நடிகர் தர்ஷன் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் உள்ளே தனது நண்பர்களுடன் உட்கார்ந்து சிகரெட் குடிப்பது, கையில் கோப்பை வைத்திருப்பது, மதுபான மருந்து போன்ற காட்சிகள் வைரலாக பரவியது. சிறைச்சாலைக்குள் இது அனைத்தும் கொண்டு செல்ல அனுமதி கிடையாது. ஒரு கண்டிஷனாக இருக்க இவை அனைத்தும் அவருக்கு எவ்வாறு கிடைத்தது? எனவே சிறைத்துறை அதிகாரிகள் இதில் தவறு செய்துள்ளனர். சிறைத்துறை அதிகாரிகள் அவகாசம் அனுமதி இல்லாமல் இதே போன்ற சொகுசு வாழ்க்கை சிறைக்குள் வாழ முடியாது. எனவே இந்த சொகுசு வாழ்க்கைக்கு சிறைத்துறை அதிகாரிகள் மறைமுகமாக அனுமதி அளித்துள்ளதை கண்டுபிடித்த சிறைத்துறை தற்போது பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறைச்சாலை சேர்ந்த 7 அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்து சற்று முன்பு உத்தரவிட்டுள்ளது. பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையை பொறுத்தவரைக்கும், அதாவது நோயாளிகள் அங்கு தங்கியுள்ள அந்த குற்றவாளிகளுக்கு உறவினர்கள் ஏதாவது பழங்கள் மற்றும் எது கொண்டு போனாலும் பலத்த சோதனைக்கு பின்பே உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இவருக்கு இந்த சொகுசு வாழ்க்கை வாழ, அதாவது மதுபானம் மற்றும் சிகரெட் எவ்வாறு சென்றது என்பது குறித்தும் தற்போது விசாரணை தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கதுங்க ராஜேஸ்வரி.